அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வங்கதேசிகளை விரட்டி விரட்டி துரத்தி அடிக்குது நண்பர்களே. அதனுடைய எதிரொலியாக கடந்த சில நாட்களாக வங்கதேசிகள் இந்தியாவை விட்டு அரண்டு அடிச்சுக்கிட்டு ஓட்டம் எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய எல்லைகளில் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கானோர் எல்லையில் போய் குவிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே இந்தியா எடுக்கிற நடவடிக்கைகள் கடுமையாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியா என்ன நடவடிக்கைகள் எடுத்ததுக்கு இவங்க பயந்து ஓடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முதல் செய்தியாக பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக நேற்றைய தினம் சீனா இந்தியாவை பற்றி ஒரு கருத்து சொன்னது. அதற்கு இந்தியா பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்குது. அதை கேட்டு சீனாவே கொஞ்சம் ஆடி போயிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அது என்ன அப்படிங்கிறதையும் இரண்டாவது செய்தியாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அதோட நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, மேற்கு வங்க தேர்தல் முடிந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. 15 நாட்கள் கூட முழுசா முடியல. அங்க பிஜேபியுடைய சுவேந்து அதிகாரி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்று அவர் பதவியேற்ற நாள்ல இருந்தே அதிரடியாக பல உத்தரவுகளை பிறப்பித்துக்கிட்டு வர்றாரு. அதுல மிக முக்கியமான உத்தரவு என்ன அப்படின்னா, இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம மேற்கு வங்கத்தில் வசிக்கிற வெளிநாட்டவரை இனிமேலும் மேற்கு வங்கத்தில் வச்சிருக்க மாட்டோம். அவங்கள கண்டறிந்து உடனடியாக அவங்கள தனிமைப்படுத்தி கொண்டுட்டு போய் நாங்கள் பார்டர் தாண்டி நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் பாலிசியாக டிடெக்ட், டெலிட் அண்ட் டிபோர்ட் அப்படிங்கிற பாலிசியை கையில் எடுத்திருக்கிறாரு. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மேற்கு வங்கத்தில் வந்து குடியேறி இருக்கிற வெளிநாட்டவரை, குறிப்பாக வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள்லாம் கோடிக்கணக்கானோர் அங்கே வந்து குடியேறி இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கண்டறியறது, அதற்கு பிறகு அவங்கள தங்களுடைய லிஸ்டில் இருந்தே டெலீட் பண்ணுறது. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் என்ன டாக்குமெண்ட் வாங்கியிருந்தீங்கனாலும் அத்தனை டாக்குமெண்ட்ல இருந்தும் அவங்க பேரை டெலீட் பண்ணுறது, அதற்கு பிறகு அவங்களை நாடு கடத்துறது. இதுதான் தன்னுடைய முதல் பாலிசியாக அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. இதை அவர் அறிவித்த உடனேயே பங்களாதேசிகள், மேற்கு வங்கத்தில் இல்லீகலாக வந்து குடியேறி இருக்கிற பங்களாதேசிகளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பொழுதே சிலர்லாம் அரண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அதிக எண்ணிக்கையில் இல்லை. ஏன்னா கோடிக்கணக்கான பங்களாதேசிகள் இல்லீகலாக இந்தியாவில் வந்து குடியேறி இருக்கிறாங்க. பெரும்பாலானோர் அதுல வெஸ்ட் பெங்கால்ல தான் குடியேறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மம்தா கவர்மெண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள இந்திய பிரஜை மாதிரியே உட்கார வச்சிருக்குது. தனக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எஸ்ஐஆர் வந்த பிறகு அதுல பெரும் பகுதியினரை கண்டறிஞ்சு இவங்கெல்லாம் இந்தியர்களே இல்லை அப்படின்னு தனியாக அவங்கள பிரிச்சு ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து முதல்ல தூக்குனாங்க. இப்படி இந்தியாவுடைய ஓட்டர் லிஸ்ட்ல உட்கார்ந்திருந்த இல்லீகல் பங்களாதேசிகளே 1 கோடிக்கு மேல அப்படின்னா அங்க எத்தனை பேர் குடியேறி இருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது குடியேறி அங்க இருக்கிறது மட்டுமல்ல, அவங்களுடைய ஆதிக்கம் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க உள்ளூர்காரங்களே. அங்க வந்து அவங்க குடியேறிக்கிட்டு பல விதமான அராஜகங்களை செய்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல சாலை இப்படி கொடுக்க போது நடு ரோட்ல ஒரு இஸ்லாமியரை புதைச்சு அந்த சமாதிக்கு இப்படி பூரா செவுத்த கட்டி ரோட்டைவே பிளாக் பண்ணி ஆக்கிபை பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்பு பிஜேபி அங்கே ஆட்சிக்கு வந்த பிறகுதான் புல்டோசர் விட்டு அதை இடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தருடைய வீடு இருக்குது, அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடியே இவன் 2 மாடி பில்டிங்கை கட்டி, ஒருத்தன் இல்லீகல் பங்களாதேசி அவன் 2 மாடி பில்டிங்கை கட்டி அங்கே வந்து கிளப்புங்கிற பேரில் இல்லாத வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறான். இதை வந்து பின்னாடி வீட்டில் குடியிருந்த இஸ்லாமியரால் தாங்க முடியாமல் அவரே பலமுறை சொல்லியும் இவன் கேட்கல. அந்த அளவுக்கு உள்ளூர் இஸ்லாமியர்களையே போட்டு பாடாப்படுத்தி இருக்கிறானுங்க இந்த வந்தேரி பங்களாதேசிகள். அதனால தான் போன எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேசிகளை விரட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இஸ்லாமியர்கள் கூட பெரும்பாலும் பிஜேபிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்பொழுது முதல்வர் சுவேந்து அதிகாரி எடுக்கிற நடவடிக்கைகள் உள்ளூர் இஸ்லாமியர்களை பாதிக்கிறதில்ல,
அது இல்லீகலா குடியேறி இருக்கிற வங்கதேசிகளை தான் பாதிக்குது. அவர் முதல்ல டிடெக்ட், டெலீட் அண்ட் டீபோர்ட் பாலிசியை கையில் எடுத்தார் இல்லையா, அந்த பாலிசிக்கு உறுதுணையாக இருப்பதற்காக மேலும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னாக்க, இந்த இல்லீகல் பங்களாதேஷியை கண்டறிகிறாங்க இல்லையா, கண்டறிந்த பிறகு அவங்கள நீ போப்பா அப்படின்னு இவங்களுக்கு வெத்தலை வாக்கு வச்செல்லாம் தாட்டி விடுறதெல்லாம் இல்லை. மாறாக அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லையில் அவங்க கிட்ட கொடுக்கறது. அவங்க வந்து இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவங்க இந்தியாவுக்குள்ள சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே புகுந்த பங்களாதேஷிகள் அப்படிங்கிறது உறுதியாச்சு அப்படின்னா அதற்கு பிறகு பார்டரை தாண்டி அவங்கள துரத்தி விடுறது. இந்த பாலிசியை கையில் எடுத்தாங்க. இப்போ என்ன ஸ்டேஜ் ஆகி போச்சுன்னா, நூற்றுக்கணக்கானவரை இப்பொழுது வெஸ்ட் பெங்காலுடைய அதிகாரிகள் கண்டறிஞ்சு அப்படியே தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு கொண்டாந்து அவங்கள ஒப்படைக்கிறாங்க. இவங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி எல்லை தாண்டி அனுப்புறதுக்கு டைம் ஆகுது இல்லையா, அதனால அவங்களுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஹோல்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி தனியாக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டே கட்டுது. அதாவது கிட்டத்தட்ட உங்களைய கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிற மாதிரி தான் அது. நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறது வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கணும். இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றிலாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஒன்று வந்து அவங்க இல்லீகலாக வந்தவங்க, இன்னொன்று இது வந்து சர்வதேச நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் கடைபிடிக்கிற ஒரு முறை தான் இது. அதாவது ஹோல்டிங் ஏரியா அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இருக்கும். அந்த பார்டர் தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் ஹோல்டிங் ஏரியா இருக்கும். இல்லீகல்ஸ் எல்லாம் அங்கே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு அதற்கு பிறகு எல்லா வெரிஃபிகேஷனும் எல்லா இதையும் அவங்க வெரிஃபை பண்ண பிறகு ரைட்டு இது வந்து நம்ம நாட்டு பிரஜை அல்ல, பங்களாதேஷி பிரஜைன்னு உறுதியான பிறகு அங்கே தாட்டி விடுறது. இது வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு நடைமுறை தான். அதை வந்து முதல் முறையாக இந்தியாவில் இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி நம்மளையெல்லாம் கண்டுபிடிச்சி பிடிச்சிக்கிட்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க, ஜெயில் மாதிரி ஒரு ஹோல்டிங் ஏரியாவில் அடைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த மக்களிடையே, இல்லீகல் பங்களாதேஷிகள் இடையே காட்டுத்தீய போல பரவி இருக்குது. இது பரவ ஆரம்பித்த உடனேயே அலறி அடிச்சுக்கிட்டு இல்லீகல் வங்கதேசிகள் அவங்களாகவே பார்டர் செக் போஸ்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர்ற வீடியோக்களை எல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஒரே குரூப்பாக நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அப்படின்னு எல்லாம் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு மூட்டை முடிச்சு தூக்கிக்கிட்டு எல்லாம் எல்லையை நோக்கி படையெடுத்துக்கிட்டு போகிறாங்க. நேற்றைய தினம்லாம் பார்த்தோம்னா இந்த ஹக்கிம்பூர் செக் போஸ்ட்னு ஒன்று இருக்குது நண்பர்களே. அது ஒரு பெரிய செக் போஸ்ட். ஹக்கிம்பூருடைய பார்டர் செக் போஸ்ட்டில் ஆயிரக்கணக்கானவர் போய் குவிஞ்சிருக்கிறாங்க. இது ஹக்கிம்பூரில் மட்டும் நடக்கல, இதே போல அந்த எல்லை நெடுக இருக்கிற எல்லா செக் போஸ்ட்லையும் ஆயிரக்கணக்கானவர் போய் சாரை சாரையாக போய் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பி போகிறோம், தயவு செஞ்சு கேட்டை தரோங்க, நாங்கள் வெளியில் போகிறோம்னு அங்கே உட்காந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சுவேந்து அதிகாரி அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் அப்படி. ஒரு இனத்துக்கு ஒரு சரியான மனிதர் தலைவனாக வந்தால் அவர் அதிகாரம் படைத்த ஒரு இடத்துல, ஒரு மாநில முதல்வராக ஒரு அதிகாரம் படைத்த இடத்துல அவரை நம்ம உட்கார வச்சு அழகு பார்த்தோம்னா அந்த இனத்துக்கு அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம சுவேந்த அதிகாரியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சரியான மனிதர் சரியான போஸ்டில் வந்து சீஃப் மினிஸ்டராக உட்காரும்போது அந்த மாநிலம் எந்த அளவுக்கு சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இதே போல தான் தமிழகத்திலையும் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது இன்னும் நல்ல விதமாக வேகம் எடுத்து நல்ல விதமாக தமிழர்களை வழிநடத்தி செல்லணும். மாறாக திமுகவுடைய ஒரு ப்ராக்சியை போலவே திமுக அதிமுக செய்த விஷயங்களையே தாங்களும் மடைமாற்றி வேற ரூபத்தில் செய்யணும் அப்படின்னு செயல்பட்டாங்க அப்படின்னா அது தமிழர்களுக்கு அவர்கள் செய்கிற துரோகம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை இன்றைய தமிழக அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருமே உணரணும் அப்படிங்கிறதான் நாம் கேட்டுக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, பங்களாதேசிகளை விரட்டி அடிக்கிற செய்தியை பார்த்த பிறகு இரண்டாவது செய்தியாக சீனா தொடர்பான ஒரு செய்திக்கு வருவோம். நேற்றைய தினம் இந்தியாவில் குவாட் அமைப்புடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸுடைய மீட்டிங் நடந்தது நண்பர்களே. இந்த மீட்டிங்கில் குவாட் அமைப்பை சேர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா ஆகிய 4 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த மீட்டிங் நடந்ததோ இல்லையோ சீனா அலற ஆரம்பிச்சிட்டதை நம்ம பார்க்குறோம்.
சீனா வந்து என்ன சொல்லுது, இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்க்ளூசிவ் அமைப்புகளை உருவாக்கக்கூடாது, அமைப்புகள் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும், உங்களுக்குள்ள மட்டும் நீங்கள் ஒன்று சேர்ந்துக்க கூடாது, இது தவறுன்னு சொல்லி இந்தியா உள்ளிட்ட குவாடு நாடுகளுக்கு இது சொல்லியிருக்குது சீனா. அதை கேட்டு பயங்கர கடுப்பான இந்தியா தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய பேச்சாளர் இருக்கா இல்லையா, அவர் மூலமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, குவாட் அமைப்பு அந்த மாதிரியான சின்ன சிறுவில்லைத்தனமான விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்குவதற்கும் அந்த அமைப்புகளை சேருவதற்கும் நடத்துவதற்கும் எல்லா நாடுகளுக்கும் உரிமை உண்டு. சீனா மட்டும் இப்படியெல்லாம் செய்யவில்லையா? சீனா மட்டும் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்குது இல்லையா, இந்தியாவை தவிர்த்து விட்டு மீதி சார்க் நாடுகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கேன், அதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களில் சீனா தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இரு நாட்டு உறவுகள் நல்லா இருக்கணும்னா வாயை மூடிக்குவாங்க, நாங்கள் எங்கள் சௌரியத்துக்கு தான் நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா விட்டு வாங்குன்னு வாங்கியிருக்குது சீனாவை. அதை கேட்டு சீனா கொஞ்சம் ஆடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடந்து வருகிற விஷயங்கள் தான் அதிரி புதிரியான செய்தியாக அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் இல்லீகலாக இங்கே குடியேறி இருக்கிற பங்களாதேஷியர்களை வெளியேற்ற வேணும். அவர்களை வெளியேற்றி விட்டு பார்டரை தெளிவாக சீல் பண்ண வேண்டும். ஒரு வய இல்லீகலாக இனிமேல் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. நம்மளுடைய ரிசோர்ஸஸை தின்னு தீர்க்கக்கூடாது. நம்மளுடைய அரசாங்கங்களையே மாற்றியமைக்கக்கூடிய சக்தியை அவர்களுக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.